இன்றைக்கும் நாம் கேட்க போகிற தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு கிருபை பெற்றவனின் பொறுப்புகள். கிருபை பெற்றவனின் பொறுப்புகள் என்கிற தலைப்போடு இந்த வேத பகுதியை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த உவமைக்குள், இந்த சத்தியத்திற்குள் வருவதற்கு முன்பு கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து சில நிமிடங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டி, மீண்டும் இந்த உவமைக்குள் இருந்து ஆவியானவர் நமக்கு தருகிற கிருபை பெற்ற ஒரு தேவ பிள்ளையிடம் பரலோகம் எதிர்பார்க்கிற 3 பொறுப்புகளை உங்களுக்கு காண்பித்து நாம் இணைந்து கிருபைக்கு நம்மை ஒப்புவிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை என்கிற வார்த்தை நாம் அதிகமாய் உபயோகப்படுத்துகிற வார்த்தை. ஒவ்வொரு ஆராதனையிலும், இன்று ஆராதிக்கிற போது கூட எத்தனை பேர் கவனித்தீர்களோ, ஆராதனை நிறைவு செய்கிற போது நாம் சொன்னோம், ஆண்டவரே இதுவெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் நிற்பதெல்லாம் உம்முடைய கிருபையினால். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுவும் ஆவிக்குரிய ஜீவியம் முழுக்க முழுக்க கிருபையால் மட்டுமே. நம்முடைய ரட்சிப்பு நாம் செய்த கிரியைகளினால் அல்ல, அது முழுவதும் நம்முடைய தேவனுடைய கிருபை. நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்றால் அந்த பரிசுத்த வாழ்க்கையும் கூட நம்முடைய பிரயாசமும் முயற்சியும் அல்ல, தேவ கிருபையாலே தான் நாம் இன்றைக்கும் பரிசுத்தத்தில் நிற்கிறோம். ஆமென். நாம் சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் தனியாகவோ கூடியோ ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் கூட நம்முடைய பலத்தினால் அல்ல, ஜெபிக்கும்படி தேவன் தருகிற அவருடைய கிருபையினால். ஆமென் சொல்லுங்களேன். உபவாசிப்பதாயிருந்தாலும், ஊழியம் செய்வதாயிருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவரை மன்னிப்பதாயிருந்தாலும், தேவனுக்கு கீழ்ப்படிவதாயிருந்தாலும், இவையெல்லாம் மாம்சத்தினால் வந்தது அல்ல, நாம் கிருபையினாலேயே இவைகளை செய்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு புழுதியில் இருந்த நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவ கிருபை. இன்றைக்கு நாம் மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பது தேவ கிருபை. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது தேவ கிருபை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நாம் எதிர்பாராத ஒரு கல்வியில் இருப்பது தேவ கிருபை. ஆமென். உடைக்கப்பட்டிருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை இன்றளவும் நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை. நாம் இன்றைக்கு சுகமாயிருப்பது தேவனுடைய கிருபை. நம்முடைய உடல் இன்னும் ஆரோக்கியமாயிருப்பது தேவனுடைய கிருபை. வயது மூப்படைந்தாலும் கனி கொடுக்கும்படி செய்திருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. வெட்கப்படுத்துகிற சூழல்கள் வந்தாலும் நம்மை நிந்தனைக்கு ஒப்புக்கொடாமல் வைத்தது தேவனுடைய கிருபை. எத்தனை ஆபத்துக்கள், விபத்துக்கள், சேதங்கள், அந்நிய அசுத்த ஆவிகள் வந்தாலும் நாம் பாதுகாப்பாய் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. கிருபை இல்லாமல் நாம் இல்லை என்பதை இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்வோம். கிருபை என்றால் என்ன? நமக்கு சொல்லித்தரப்பட்ட அநேக விளக்கங்கள், நாம் புரிந்து வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? அது இலவசமாய் தரப்படுகிற ஈவு. அதை இப்படி சொல்வோம், தகுதியில்லாத ஒருவனுக்கு தரப்படுகிற பரிசுக்கு பெயர்தான் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை எந்த தகுதியையும் பார்ப்பதில்லை. கிருபை நமக்கு தரப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. உனக்கு தேவையா என்று கூட கேட்பதில்லை. அது அன்கண்டிஷனல், நிபந்தனைகள் இல்லாதது கிருபை. ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கேள்வி, உன் பெயர் என்ன? உன் தகப்பன் யார்? உன் பின்னணி எது? உன்னுடையத்தில் நன்மை இருக்கிறதா? நீ எவ்வளவாகிலும் பரிசுத்தமாய் இருக்கிறாயா? ஒரு கேள்வியும் கேட்காமல் முதலில் நமக்கு தரப்பட்டதே தேவ கிருபைதான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், எங்கே கிருபை பேச ஆரம்பிக்கிறதோ அங்கே தகுதிகள் தங்கள் வாயை பொத்திக் கொள்ளுமா. ஆமென். இந்த தகுதி இருந்தால்தான் இந்த இடத்திற்கு வர முடியும். இந்த தகுதி இருந்தால்தான் இந்த வேலை செய்ய முடியும். இந்த தகுதி இருந்தால்தான் இந்த பலிபீடத்தில் நிற்க முடியும். இந்த தகுதி இருந்தால்தான் அவன் தேவனை தேட முடியும். இந்த தகுதி இருந்தால்தான் மேற்படிப்புக்கு போக முடியும். இப்படி எவ்வளவு தகுதிகளை உலகம் வச்சிருந்தாலும் அத்தனை தகுதியையும் வாயை மூடிட்டு அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருப்பதுதான் தேவ கிருபை. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேசிக்கப்பட வாய்ப்பே இல்லாத, சற்று
சற்றும் தகுதியே இல்லாத ஒருவரை நேசிக்கப்பட தகுதியானவர் போல நேசிப்பதுதான் கிருபை. ஆமென். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன். அழைக்கப்பட தகுதியே இல்லாத ஒருவரை அழைப்புக்கு தகுதியானவர் போலவே நினைத்து அழைத்திருப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நீங்க கவனிக்கணும், கிருபைங்கிறது ஏதோ தகுதி இல்லாதவரை கூட்டி வந்து வச்சுட்டு என்னைய இந்த இடத்துல நிறுத்திட்டு நான் இங்கே நிற்பதற்கு சற்றும் தகுதி இல்லாதவன், என்னுடைய பின்னணியையும் என்னுடைய கல்வியையும் எனக்கு இருக்கிற குடும்பத்தையும் என்னுடைய பழைய வாழ்க்கையும் கேள்விப்பட்டால் நீங்களே சொல்வீர்கள், எஸ் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் பிளேஸ். கவனிங்க, எனக்கு தெரியும் அது. நான் இப்படி சொல்லுகிறேன், என்னைய இங்க அழைச்சிட்டு வந்து நிறுத்திட்டு என் பழைய வாழ்க்கைய உனக்கு தகுதியே கிடையாது ஆனாலும் நான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல கிருபை. தகுதி இல்லாத என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு கவனியுங்கள், நீ தகுதி இல்லாதவன் என்று சுட்டி காட்டுவதல்ல, தகுதி உள்ளவனை போலவே நடத்துவதுதான் தேவ கிருபை. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? நேசிக்கப்பட வாய்ப்பே இல்லாத ஒருவனை நேசிப்பதற்கு தகுதியானவன் போலவே நேசிப்பதுதான் கிருபை. தெரிந்தெடுக்கப்படுவதற்கு கொஞ்சம் கூட பாத்திரவானாயில்லாத நம்மை தெரிந்தெடுத்து தெரிந்தெடுக்கப்பட தகுதியானவன் ஸ்தானத்திலேயே மதிப்பதுதான் தேவ கிருபை. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிச்சு? ஹல்லேலூயா. நம்மை தகுதியானவர் போலவே அது நடத்துகிறது. மனிதர்களை பாருங்க, அது கிருபைங்க அவனுக்கு அப்படின்னு அவங்க பழைய வாழ்க்கையை பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஏதோ ஆடிட்டு இருக்கிறான், ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்க்கணுமே, விழுந்து கிடந்தான், நொறுங்கி போயிருப்பான். கிருபை அவனை வாழ வச்சிருக்கு. இது உலகம். ஆனா இவர் எப்படி தெரியுமா? கிருபையின் தேவன் எப்படி தெரியுமா? தகுதி இல்லாதவனை அழைச்சி அவனை தகுதியானவன் போலவே நடத்துகிறார், தகுதியானவன் போலவே நேசிக்கிறார், தகுதியானவன் போலவே அவனை தெரிந்தெடுக்கிறார், தகுதியானவன் போலவே அவனுக்கு இன்னும் நன்மைகளை செய்கிறார். அதுதான் கிருபை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நிபந்தனையே இல்லை, எந்த கேள்வியும் கிருபைக்கு இல்லை. ஆக மொத்தத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த ஆவிக்குரிய ஜீவியமும் கிருபையே. ஒத்துக்கொள்றவங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை இல்லாமல் நாம் இல்லை, கிருபை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, கிருபை இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, கிருபை இல்லாமல் பரலோக நம்பிக்கை இல்லை, கிருபை இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுதலும் இல்லை. ஆமென். நமது அழைப்பும் நமது தெரிந்து கொள்ளுதலும் நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பும் நாம் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையும் நாம் வாழ்கிற பிரதிஷ்டையின் வாழ்க்கையும் நாம் வாழ்கிற ஆவிக்குரிய நிலைமைகளும் முழுக்க முழுக்க கிருபையே. கிருபை தகுதியான ஒருவனை கண்டுபிடித்து நிறுத்தவில்லை, கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவனை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். தகுதியான ஒருவனை தேடி அழைத்ததல்ல கிருபை, அழைக்கப்பட்டவன் எவனாயிருந்தாலும் அவனை எந்த ஸ்தானத்திற்கும் தகுதிப்படுத்தி விடுவதுதான் கிருபை. ஆனால் 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 என்று சொல்லிவிட்டாலே அங்கேதான் பிரசங்கம் துவங்குகிறது என்று அர்த்தம். ஆனால் கிருபை பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிருபையை மட்டுமே வைத்துக் கொண்டு இருப்பது அல்ல தேவனுடைய நோக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமனே கிருபையின் வாழ்க்கை அல்ல, கிருபையோடு கடமைகளும் சேர்ந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வட்டாரத்திலே பல ஊழியங்களிலே பல ஊழியர்களால் இவைகள் மறைக்கப்படுகிறது. வெறுமனே கிருபை மட்டும் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் வேதமும் நம்முடைய தேவனும் கிருபை பெற்றவனுக்கு கடமைகள் இருப்பதையும் அவர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனி, உங்களுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறாரா? நீங்கள் கிருபையால் வாழ்கிறீர்களா? இந்த ஆனால் சொல்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா சத்தமா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ ஆனால் போட்ட உடனே கொஞ்சம் யோசனையா இருக்கு, என்னத்தையாவது ஒரு கடமையை பொறுப்பை சொல்லிடுவாரோன்னு. ஆமா, நீங்க யோசிக்காம சொல்லலாம். கிருபையால நிக்கிறன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்படின்னா உங்களுக்கு சில கடமையும் இருக்கு. கிருபைன்னு கேட்கிற போது ஆமென் துள்ளுகிற இருதயம், கிருபைன்னு கேட்கிற போது பொங்குகிற இருதயம், கடமை அப்படின்னு கேட்கிற போது கொஞ்சம் அமைதியாகித்தான் விடுகிறது. ஹல்லேலூயா. அளவில்லாமல் தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு மனிதனிடத்திலே குறைந்தது 3 கிருபை, 3 கடமைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தது மினிமம் 3 duties are expected from the gracious man. கிருபையுள்ள கிருபை பெற்ற ஒரு தேவ பிள்ளையிடத்திலிருந்து ஆண்டவர் 3 விதமான கிருபையை, 3 விதமான மன்னிக்க வேண்டும் பொறுப்புகளை எதிர்பார்க்கிறார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார், மன்னிப்பை குறித்த உவமை. பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருந்தால் நான் எத்தனை தரம் மேக்சிமம் மன்னிக்கலாம் என்று கேட்டபோது இயேசு அவனுக்கு 7 தரம் அல்ல 7/70 மட்டும் என்று சொல்லிவிட்டு அதை விளக்க ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமைக்குள் இருக்கிற அந்த மனிதனை எடுத்து அவனுக்கு அந்த ஆண்டவன் பாராட்டின மாபெரும் கிருபையை காண்பித்து அந்த கிருபை அவனிடத்தில் எதிர்பார்த்திருந்த 3 கடமைகளையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. நாம் வாசித்து விட்டபடியால் மீண்டும் வாசிக்க தேவையில்லை. ஆனால் அந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லட்டும். இந்த மனிதனை நீங்கள் பார்த்தால் இவன் முழுக்க முழுக்க கிருபை பெற்ற மனிதன். 10,000 தாலந்து கடன் பட்டவன். கவனியுங்கள், 10,000 தாலந்து என்பது மிகப்பெரிய தொகை. காரணம், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிற போது ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் என்று சொல்லுவார். லிசன். ஆக 5 தாலந்து என்பதே ஒரு ராஜா தன் வேலைக்காரனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தொகை என்றால், 1 தாலந்தையே வட்டிக்காரனிடத்தில் கொடுத்து வைத்தால் வருமானம் வரும் அளவு பெரிய தொகை என்றால் 10,000 தாலந்து நீங்கள் கணக்கில் வையுங்கள். அத்தனை பெரிய தொகை கடன் பட்டிருந்த ஒருவனை ராஜாவுக்கு முன்பு நிறுத்துகிறார்கள் கணக்கு பார்க்கிற நாளிலே. ராஜாவிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டது என்ன? கவனியுங்கள். அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? நீ உன் கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியால் உன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும், ஏன் உன்னையே சேர்த்து விற்றாகிலும் கடன் தீர்ப்பாயாக. ஆனால் அவன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவனே, இன்னும் கொஞ்சம் எனக்கு காலத்தை தாரும், நான் அடைத்து தீர்ப்பேன்னு சொன்னதுனால, கவனியுங்கள், திடீரென்று அந்த ஆண்டவனுக்கு என்ன தோன்றியதோ கிருபை உண்டாக ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா. ஒரு மாபெரும் கடன் தொகை கேட்கப்படுகிற நேரத்தில், லிசன், கவனியுங்கள், ஒரு மாபெரும் கடன் அவன் மீது இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு நிமிட அந்த மனிதனுடைய வேண்டுதல், அந்த மனிதனுடைய தாழ்மை ஆண்டவனுடைய இருதயத்தை மாபெரும் கிருபையால் நிரப்பிவிட்டது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் முழுமையாய் கடன் மன்னிக்கப்பட்டான், அவன் முழுமையாய் மறுவாழ்வு பெற்றான், அவன் முழுமையாய் விடுதலையும் அடைந்தான். ஆமென். கொஞ்சம் இந்த கதையை கவனியுங்கள். ராஜாவை பார்ப்பதற்கு, இந்த ஆண்டவனை பார்ப்பதற்கு அரண்மனைக்குள், மாளிகைக்குள் கடனோடு நுழைந்த இவன் ஒரு நிமிடத்தில் இவனே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு மன்னிப்பு உண்டாகும் என்று. இவனே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு விடுதலை உண்டாகும் என்று. இவனே எதிர்பார்க்கவில்லை தனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்று. ஒரே வினாடியில் அவன் வாழ்நாள் முழுவதும் சுமந்து வந்த அவனுடைய கடன் மன்னிக்கப்பட்டது.
அதுதானே உங்களுக்கும் எனக்கும் நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் செய்த பாவங்களுக்கும் நாம் செய்ததான தீமைகளுக்கும் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசின எழும்பின கிரியைகளுக்கும் ஒரு காலம் அடைத்து தீர்க்க முடியாத பாவ கடனை நம்முடைய தேவன், நம்முடைய கிறிஸ்துவானவர் ஒரே வினாடியிலே நமக்கு மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை மறுவாழ்வுக்கும் நடத்தி சென்றார். ஒரு அல்லேலூயா. சகோதரி, தேவன் கணக்கு பார்க்க தொடங்கி இருந்தால் நம்மையே விற்றிருந்தாலும் போதியிருக்காது. தேவன் கணக்கு பார்க்க தொடங்கி இருந்தால் நம் குடும்பத்தையே விற்றாலும் போதாது. தேவன் கணக்கு பார்க்க தொடங்கி இருந்தால் ஆயுள் முழுவதும் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த கடன் தீர்க்க போதாது. கிருபையே நம்மை விடுதலையாக்கிற்று. கிருபையே புது வாழ்க்கை தந்துட்டு. அல்லேலூயா. இனி யோசிச்சு பாருங்களேன். உள்ள போகிற போது மிகப்பெரிய கடன் தொகையோடு போனவன் வெளியே வருகிற போது சீரோ கடனோட வெளியே வர்றான். அவன் கடன் முழுவதும் கிறுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கடன் பத்திரம் அடிக்கப்பட்டிருக்கிறது. இனி பிள்ளைகளை விற்க வேண்டுமா? இல்லை. இனி பெண் ஜாதியை இழக்க வேண்டுமா? இல்லை. அவன் உடைமைகளை அவன் கொடுக்க வேண்டுமா? இல்லை. இனி அவன் உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் அவனுடையது. இனி அவன் சுதந்திர மனிதனாய் புதிதாய் பிறந்த ஒரு பிள்ளையை போல வாழத் தொடங்கலாம். அத்தனை பெரிய கிருபை ஒரே நிமிடத்தில் அவனுக்கு தரப்பட்டது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் செய்தது என்ன? அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற போதே அவனுக்கு நினைவிலே தன் கையில் வெறும் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒருவன் ஞாபகம் வருகிறது. அதுதாங்க மனுஷ புத்தி. 100 வெள்ளி என்பது மிக குறைவான தொகை. என்னை கவனியுங்கள். என்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத சம்பளம். ஒரு வெள்ளிப்பணம் ஒரு நாள் சம்பளம் என்று எடுத்துக்கொண்டாலும் 100 வெள்ளிப்பணம் தான். இவன் வாங்கின தொகை 3 மாத சம்பளம் தான். அவன் உடன் வேலைக்காரன் தான். அடிக்கடி சந்திக்க கூடியவன் தான். ஆனால் பைபிள் சொல்லுது வசனம் 28ல அவன் புறப்பட்டு போகையில், ஐயா வீட்டுக்கு கூட போல, இந்த நல்ல செய்தியை தான் மனைவிட்ட கூட சொல்லல, இந்த நல்ல செய்தியை தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லல, இந்த நல்ல செய்தியை தான் பாஸ்டர்ட்ட கூட சொல்லல. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா, ஒரு நன்றி கூட்டம், நத்திங். நேரா போனது எங்க தெரியுமா? தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு. ஆங்கில வேதாகமத்துல he seek என்று எழுதி இருக்கு. சீக்னா என்ன? தேடி கண்டுபிடித்து. போற போக்குல காணல, தேடினான். எந்த தெருவில் இருக்கிறான்? அவன் வந்தானா? கடைக்கு வந்தானா? இந்த வழியா வந்தானா? இப்ப எங்க இருப்பான்? தேடி கண்டுபிடித்து அவன் தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை கடமை மறந்து போன கிருபை பெற்றவன். He got abundant grace. அளவில்லா கிருபை பெற்றிருந்தவன் அதை மறந்து போனான். கடமையை மறந்தவன் தொண்டையை பிடித்து நெரித்து சொல்லுகிறான், உடனே கொடுக்க வேண்டும். இவன் என்ன ஆண்டவனிடத்தில் ஜெபித்தானோ அதே ஜெபம் இவனிடத்தில் ஜெபிக்கப்படுகிறது. அந்த வேலைக்காரன் பாதத்தில் விழுந்து கேட்கிறான், ஐயா கொஞ்சம் பொறுமையாயிரும், கொடுத்து தீர்ப்பேன். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சம்பாதிக்கிறேன், சேமிக்கிறேன், நான் கொடுக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, அவனோ சம்மதியாமல் கடன் கொடுக்கும் வரை அவனை சிறைச்சாலையில் போடுவித்தான். ஆமென். முடிவு என்ன? முடிவு என்ன? அளவில்லாமல் கிருபை பெற்றவன் தனக்கு அந்த கிருபை தந்திருக்கிற கடமை மறக்கிற போது முடிவு என்ன? பெற்ற கிருபை திரும்ப பெறப்படுகிறது. பெற்ற கிருபை திரும்ப எடுக்கப்பட்டு விட்டது சகோதரா. கிரேஸ் வாஸ் ரிவர்ஸ்ட். திரும்பவும் ஆண்டவன் அழைப்பித்து சொன்னார், மீண்டும் நீ கடனாளியாய் மாறுகிறாய். நீ பட்ட கடனை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் உபாதிக்கிறவரிடத்தில் நான் உன்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.
அடித்து போடப்பட்ட கடன் தொகை மீண்டும் எழுதப்பட்டது. கிழித்து போடப்பட்ட கடன் பத்திரம் மீண்டும் உருவாக்கப்பட்டது. விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை மீண்டும் சிறைப்பட்டு போனது. காரணம் கடமை மறந்த கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் கிருபை பெற்றவர்கள் என்றாலும், அளவில்லா கிருபை பெற்றவர்கள் என்றாலும், உபாதிக்கிறவன் கையிலே இருப்பது என்ன? இன்னும் இருதயத்திலே சமாதானம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் பிசாசின் தொந்தரவுகள், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவினிடத்தில் ஐக்கியப்பட்ட பிறகும் விடாத பலவீனங்கள், பின்னே துரத்துகிற தோல்விகள், வீடுகளுக்குள்ளே சண்டைகள், சாவை குறித்த எண்ணங்கள் உபாதிக்கிறவன் கையில் இருக்க காரணம் என்ன? கிருபை பெற்ற நீ எப்போது கடமை மறந்தாயோ மீண்டும் அது தொடருகிறது. ஆமென். ஆனால் ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே அடுத்த சில நிமிடங்கள் கிருபை பெற்றவன் நிறைவேற்ற வேண்டிய 3 பொறுப்புகளை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே, உன் கடமை என்ன? நம்பர் 1, முதல் கடமை வசனம் 27, 28 என்னோடு கூட இணைந்தே வாசிப்பீர்களா? ஆமென். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், நிறுத்திருங்க. இந்த 2 வசனத்துக்கு நடுவுல என்ன நடந்திருக்கணும்? என்ன கவனிங்கன்னா என்னைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐயா, ஆண்டவன் அழைத்து அனுப்புகிறார் நிர்வாகத்தை விசாரிக்க, கணக்கு பார்க்க. உள்ளே போகிற போது ஒரு நடுக்கம், முகம் பேயறைந்தது போல போகிறான். வெளியே வருவேனா நேரடியாய் ஜெயிலா, வெளியே வருவேனா நேரடியாய் அடிமைக்கு அடிமையாய் விற்கப்படுவேனா, என் பெண்ஜாதி பிள்ளைகள் பிழைப்பார்களா, அவர்களும் சேர்த்து விற்கப்படுவார்களா, என் உயிர் தப்புமா அல்லது மரண தண்டனையா தெரியல. உள்ளே நுழைகிற போது பயம், உள்ளே நுழைகிற போது நடுக்கம், உள்ளே நுழைகிற போது பதட்டம், உள்ளே நுழைகிற போது சாவின் எண்ணங்கள், உள்ளே நுழைகிற போது தண்டனை வரும் என்ற பயமும் எதிர்பார்ப்பும், நியாய தீர்ப்பை குறித்த எதிர்பார்ப்பு. முடிந்தது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், தப்பி பிழைக்க வழி இல்லை, கெஞ்சி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போகிறான். கவனிங்க, இவன் உள்ளே போகிற போது வாசலில் நின்ற வேலைக்காரர்கள் கூட இவன் முகத்தை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பார்கள். ஐயோ பாவம், தெரியாத்தனமா வாங்கிட்டு மாட்டிட்டான், எப்படி பிழைக்க போறானே தெரியல. ஆமென். அவங்க கூட தட்டி கொடுத்து அனுப்பி இருப்பாங்க, போ நம்ம ஆண்டவன் ஒருவேளை இறங்கலாம், உனக்கு ஒருவேளை இது மன்னிக்கப்படலாம், ஒருவேளை நாள் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு தைரியப்படுத்துற அளவு சோர்ந்து கூனி குறுகி பயத்தோடும் பதட்டத்தோடும் உள்ளே போகிறார். உள்ளே நடந்தது என்ன? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவன் அவன் மீது மனதிறங்கி அவன் பட்ட கடனை எல்லாம் மன்னித்து, இன்று முதல் நீ விடுதலையாயிரு, இனி நீ கடனாளி அல்ல, இனி நீ உழைப்பதெல்லாம் உன்னுடையது, இனி உன் பெண்ஜாதி பிள்ளைகளோடு சந்தோஷமாயிரு, உனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கட்டும்னு சொன்னாரே. திரும்பி வர்றான். எப்படி வந்திருக்கணும் சொல்லுங்க? நம்பர் 1, கிருபை பெற்றவனின் முதல் கடமை அவன் அதை கொண்டாடி இருக்க வேண்டும். சொல்லுங்க, he should celebrate the grace. கிருபையை பெற்றவனின் முதல் கடமை கிருபையை கொண்டாடி இருக்கணும். ஆமென் சொல்லலையே. தான் மன்னிக்கப்பட்டதை குறித்தோ, தன்னுடைய கடன் சுமை நீக்கப்பட்டதை குறித்தோ, தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை குறித்தோ எந்த சந்தோஷமும், எந்த ஆனந்தமும், எந்த ஆச்சரியமும் இந்த மனுஷனுக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. கிருபை பெற்ற ஒரு மனிதனை துதிக்க தூண்டவே தேவையில்லை ஐயா.
கிருபை பெற்ற ஒரு மனிதனை கைதட்ட சொல்லவே தேவையில்லை. கிருபை பெற்ற ஒரு மனிதனை சத்தமிடுங்கள் என்று சொல்லவே தேவையில்லை. அவன் கிருபையை நினைக்கிற போதே தானே கொண்டாட ஆரம்பிப்பான். அவன் கிருபையை நினைக்கிற போது தானே கெம்பீரிப்பான். அவன் கிருபையை நினைக்கிற போது தானே கை கொட்டுவான். அவன் கிருபையை நினைக்கிற போது அவன் அமர்ந்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. கிருபை பெற்ற இவன் அதன் நன்மையை, அதனுடைய மேன்மையை, தனக்கு கிடைத்த கிருபையின் அளவை உணர்ந்திருந்தால் ராஜாவுக்கு முன்பே நடனத்தை ஆரம்பித்திருப்பான். உண்மை என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னர் தெண்டனிட்டு பணிந்திருப்பான். ராஜாவின் பாதத்தில் கொஞ்ச நேரம் அழுதிருப்பான். இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கேட்டதெல்லாம் கொஞ்ச காலம் நீட்டித்தாரும் என்பது நீர் எனக்கு தந்ததோ, நான் எண்ணி முடியா நன்மை. அவர் பாதத்தில் ஒரு மணி நேரமாகிலும் கிடந்து கண்ணீரை ஊற்றி இருப்பான். ஹல்லேலூயா. திரும்பி வருகிற போது ஒரு நடனத்தோடு வந்திருப்பான். அங்கே கண்ட வேலைக்காரர்களை கட்டி அணைத்து தன் ஆனந்தத்தை பகிர்ந்திருப்பான். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், என்னோடு கூட மகிழுங்கள். ஏன்? என் ராஜா என்னை மன்னித்தார், என் ராஜா என்னை தண்டனையிலிருந்து விடுவித்தார், எனக்கு மறுவாழ்வு என்று கொண்டாடி இருக்க வேண்டும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கா இத்தனை பெரிய கிருபை? எனக்கா இத்தனை பெரிய மன்னிப்பு? எனக்கா இத்தனை பெரிய வாழ்க்கை? எனக்கா இத்தனை மதிப்பும் கனமும்? just for me. I am not worthy. இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று அவன் துதித்திருக்க வேண்டும். கிருபை பெற்ற சகோதரி, துதிப்பதுதான் உன் முதல் கடமை. கிருபைக்காக கொண்டாடுவதுதான் உன் முதல் கடமை. கிருபைக்காக ஆனந்திப்பதுதான் உன்னுடைய முதல் கடமை. கிருபைக்காக அவர் பாதம் விழுவதுதான் முதல் கடமை. அதை செய்யாத போது, கிருபையை நினைக்கிற போது உன் உள்ளம் பொங்கவில்லை என்றால், கிருபையை நினைக்கிற போது உன் நாவு திறக்கவில்லை என்றால், கிருபையை நினைக்கிற போது ஆமென் அந்த ஆனந்தம் உன்னிடத்திலிருந்து புறப்படவில்லை என்றால், நீ கிருபையை போக்கடிக்கிறாய். You are misusing the grace. ஒரு ஆமென். கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு வெட்கப்படுகிறோம். தெருவிலே வெட்கப்படாத நாம், பொது இடங்களில் வெட்கப்படாத நாம், ஒருவரை கூப்பிடும் போது சத்தமாய் கூப்பிடுவதற்கு வெட்கப்படாத நாம், ஒரு பேருந்திலே பிரயாணிக்கிற போது சத்தமாய் கதை பேச வெட்கப்படாத நாம், நண்பர்களோடு இருக்கிற போது சத்தமாய் சிரித்து மகிழ வெட்கப்படாத நாம், தேவ சமூகத்தில் வந்து விடுகிற போது கொஞ்சம் அமைதியாகி விடுகிறோம். அதை டீசென்சி என்று இந்த தலைமுறை சொல்கிறது. ஆனா தாவீதுட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவான், அவர் முன்னாடி என்னையா டீசென்சி? குப்பையில கிடந்த என்ன, ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த என்ன, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்த என்ன, ராஜ வஸ்திரம் தரித்து நிற்க வைத்தது முழுக்க முழுக்க கிருபை. அவருக்கு முன்பு இன்னும் அர்ப்பணும் நீசனுமாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஒயிட் காலர் வொர்ஷிப்பை நோக்கி நம்முடைய தலைமுறைகள் நகருகிறது. என்ன வொர்ஷிப்? ஒயிட் காலர் வொர்ஷிப். சற்றும் அழுக்குப்படாத ஒரு ஆராதனை, கொஞ்சம் கூட வேர்வை வராத ஆராதனை, கொஞ்சம் கூட தொண்டை கட்டாத ஆராதனை, கொஞ்சம் கூட உடல் அசைக்காத ஆராதனை இல்லை. கிருபை பெற்றிருப்பதால தான் ஆவிக்குரிய சபைகள் இத்தனை ஆர்ப்பரிக்கிறது. உலகத்தின் பார்வைக்கு இது பைத்தியக்காரத்தனம். ஆனா எங்க அப்பா எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக இன்னும் பைத்தியமாய் மாறுவோம். ஆமென் சொல்லலையே, ஆமென் சொல்லலையே. இப்படித்தான் பாடணுமா? இப்படித்தான் கைத்தட்டணுமா? இப்படித்தான் ஆர்ப்பரிக்கணுமா? இப்படித்தான் சத்தம் போடணுமா? இப்படி சத்தம் போட்டாதான் கேட்பாரா? இப்படி கைத்தட்டினாதான் பரலோகத்துல துதி போய் சேருமா? இப்படி எல்லாம் அந்நிய பாஷை பேசணுமா? அது நாங்களா செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி தந்ததில்லை. எங்க உள்ளம் கிருபையை நினைக்கும் போதே எங்க நாவு கட்டுப்படுத்தப்படாமல் திறக்கிறது. அல்லேலூயா. ஆமென்.
என்னை கவனியுங்கள். இன்றைக்கு அநேகர் மகிழ்ச்சியாய் இல்லாததற்கு காரணம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதது அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நன்றி இல்லாதது. I want to repeat that quote again. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் அவங்க ஆசீர்வதிக்கப்படலையோ நினைக்காதீங்க. கர்த்தர் யாரையும் வெறுமையாவே கொண்டு வரல, வெறுமையா யாரையும் விட்டு வைக்கல. அவரை நம்பினவன் செழித்திருக்கிறான். ஆனா ஏங்க இந்த சிஸ்டர் இப்படி இருக்கு, ஏங்க இந்த பிரதர் இப்படி உம்முன்னு வந்துட்டு முன்னே போறாரு அப்படின்னா, இவருக்கு நன்மை நடக்காததால் இப்படி போகல, நன்மை நடந்தும் நன்றி இல்லாததால் அப்படி போறாரு. ஆமென். என்னை தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வைப்பது கிருபைக்கு நான் காட்டும் நன்றியின் அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டிய நீ, குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம் எல்லாவற்றையும் இழந்திருக்க வேண்டிய நீ, தேசத்தின் நடுவே அவமதிக்கப்பட்டிருக்க வேண்டிய நீ, கடன்காரன் பிள்ளைகள் என்று பழி சுமத்தப்பட்டிருக்க வேண்டிய நீ, மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி மறுவாழ்வு பெற்ற மகிழ்ச்சி கூட உனக்கு இல்லை என்றால் நீ கிருபையை போக்கடிக்கிறாய். ஆமென். எல்லாம் கவனிங்க. அரண்மனைக்குள்ள போகும்போது நடுங்கிட்டு போனவன் இப்போ வரும்போது அப்படி ஒரு கெத்து, கொஞ்சம் மார்பு விரிஞ்சிருக்கு. போகும்போது கூடி குறுகி போனவன் இப்போ வெளியே வரும்போது நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல. கவனிங்க, கிடைச்சது கிருபை, காட்டுறது பெருமை. கிருபையால் நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது உன் சொந்த பலத்தால் அதை சம்பாதித்தது போல நடந்து கொள்ளாதே. ஆமென். படிச்சது கிருபையால, உயர்ந்தது கிருபையால, நிக்கிறது கிருபையால, வாழ்றது கிருபையால, உயிர் பிழைச்சது கிருபையால, தேவன் தந்தது குடும்பம் கிருபையால. 4 பேர் இன்னைக்கு சல்யூட் பண்ணி சார் மேடம்ன்றான்னா கிருபையால கிடைச்சிருக்கும் போது என் சொந்த சம்பாத்தியத்தால கிடைச்ச மாதிரி நான் நடக்க கூடாது. எப்பவுமே சொல்லணும் கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். தகப்பன்மாரே, தாய்மாரே, உங்களை பார்த்து பரவாயில்லைங்க, உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா நீங்க பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட்டாலும் அப்படின்னு சொன்னா உடனே சொல்லணும் நாங்கல்ல கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டை பார்த்து யாராயிலும் நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்லணும் நான் பட்ட கஷ்டம் என்ன உழைப்பு தெரியுமோ, அப்படி இல்ல கிருபை. அல்லேலூயா சொல்லணுமே. இப்ப சாப்பிடுற சாப்பாடு, இப்ப உடுத்துற இந்த வஸ்திரம், இன்னைக்கு வந்து போகிற இந்த கார், இன்னைக்கு கைகளில் எண்ணப்படுகிற அந்த பணம், இன்னைக்கு சேமிப்பில் இருக்கிற அந்த தொகை, இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், நம் வீட்டிலே நம் மடியிலே கிடக்கிற பேர பிள்ளைகள், இதுவெல்லாம் நாம் பலமாய், நாம் நீதியாய், நாம் பரிசுத்தமாய் இருந்ததால் வந்ததல்ல, அப்பா பாராட்டின கிருபை என்பது நம்மை ஆனந்திக்க செய்வதா. Hallelujah. Don't lose the excitement of grace. கிருபையை குறித்த ஆச்சரியத்தை இழக்கவே கூடாது. அப்படி இழப்போம் என்றால் அனல் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன், கிருபையை குறித்த ஆச்சரியம் எவ்வளவு உயரம் போனாலும், எவ்வளவு வயது போனாலும் குறையவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லிருங்க. சவுலும் தாவீதும், சவுலுக்கு வயது போக போக ராஜ்யம் ஸ்திரப்பட அவனுக்கு தன்னுடைய வந்த இடம், தொடக்க நிலை மறந்துவிட்டது. அல்லேலூயா.
ராஜாவாகி இன்னும் அரண்மனையே கட்டல, ராணுவமே அமைக்கல. சாமுவேல் வர்றேன் இருக்கிறார் 7வது நாள். பொறுத்திருக்க முடியல. அவனே முன்கூட்டியே ஒரு பலியை செலுத்தினான். உங்களுக்கு தெரியும். பலி செலுத்தி முடிக்கிற போது சாமுவேல் வருகிறார். சாமுவேல் முன்னாடி சவுல் மாடு மேய்த்தவன் போல நிற்கவில்லை, ராஜா போல நிற்கிறான். அவன் எப்போது தேவாலயத்திற்கு போனாலும் ராஜா மாதிரியே போவான். ராஜா வருகிறார், பராக் பராக் அப்படிதான் சொல்லணும். யார் முன்னாடி? அவனை ராஜாவாக்குன ஆண்டவர் முன்னாடியே ராஜாவா தான் போவான். எங்கும் ராஜா, எதிலும் ராஜா. வேலைக்காரங்கிட்ட பேசும்போதும் ராஜா. மனைவியை கூப்பிடும் போது கூட ராஜ தோரணையை தான் கூப்பிடுவார். யோனத்தானை எப்படி கூப்பிடுவார் பார்த்தீங்களா? ரெண்டகம் பண்ணினவளின் மகனே, இப்படியா? என்ன ஆளுக்கு மண்டை ஃபுல்லா நான் ராஜா, நான் ராஜா. ஆனா அப்படியே 2வது ராஜா தாவீதுக்கு வாங்களேன். அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற போதும் எதிரிகளுக்கு எதிர் நிற்கும் போதும் தான் ராஜா. எப்போது தேவ சமூகத்தில் வருவானோ அப்போதெல்லாம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, இனி நான் என்ன கேட்க வேண்டி இருக்கிறது? தன்னுடைய ஆடு மேய்க்கும் நிலையோடுதான் அவர் முன்பு வருவார். கவனியுங்கள். ராஜ்யபாரம் முடிந்து சாலமோனை ராஜாவாக்கும் போது கூட கடைசி தருணத்திலும் அவன் ஒன்ன மறக்கல, கிருபையினால் கிடைத்த வாழ்க்கை. அந்த ஆச்சரியம் குறையவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி நான் 2வது குறிப்புக்கு வருகிறேன். நான் நிற்பது என் பரிசுத்தத்தால் அல்ல, முழுக்க முழுக்க தேவ கிருபையால் என்பதை நீங்கள் கொண்டாடி மகிழாத வரை நீங்கள் பெற்ற கிருபை உங்களை அடுத்த நிலைக்குள் கொண்டு போகாது. ஆமென். கொஞ்சம் நீளமா சொல்லிட்டேன் இல்லையா? திரும்ப சொல்றேன். எனக்கு தேவன் பாராட்டின கிருபையை நான் கொண்டாடி மகிழாமல் நான் பெற்ற கிருபை என்னை புதிய எல்லைக்குள் கொண்டு போகாது. இந்த கிருபை பெற்றவன் மாத்திரம் ராஜா முன்பே நன்றி உள்ளவனாய், அரண்மனை விட்டு வெளியே வருகிற போதே ஆடி பாடுகிறவனாய் பெற்ற கிருபையை கொண்டாடி இருந்தால் அந்த கிருபை அவன் வாழ்க்கையை வேற மாதிரி திசை திருப்பி இருக்கும். அவன் தொழில், அவன் குடும்பம், அவன் வீடு, அவன் எதிர்காலம் அந்த கிருபையினால உயர்த்தப்பட்டிருக்கும். ஆமென். கிருபையை கொண்டாடாததால் தான் நாம் இன்றைக்கு ஒரே நிலைக்குள் நிற்கிறோம். ஏன் குடும்பம் பெருகல? ஏன் தொழில் விருத்தி அடையல? ஏன் ஆவிக்குரிய ஜீவியம் விஸ்தாரம் ஆகல? ஏன் இன்னும் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரல? ஏன் இன்னும் வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை பார்க்க முடியலன்னா அது வரைக்கும் பெற்றதற்கே நாம் நன்றியா இல்லையே, அது வரைக்கும் நாம் பெற்றதற்கு கொண்டாடலையே. கொண்டாடாமல் புது வழி, புதிய எல்லை எனக்கு திறக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் தந்த ஈவுகளும் தேவன் பாராட்டின கிருபைகளும் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை தராது. அதை குறித்த நன்றி உணர்வுதான் நம்மை மகிழ பண்ணும். அல்லேலூயா. எனக்கு இவனை பார்த்தால் கொஞ்சம் ஆச்சரியமாயிருக்கிறது. எவனை பாஸ்டர்? நான் பைபிள்ல இருக்கிற மனுஷனை சொல்றேன். அரண்மனையை விட்டு வெளியே வந்த நீ நேரே ஆலயத்திற்கு போயிருக்க வேண்டும், அல்லது வீட்டிற்கு போய் மனைவி பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் தப்பி பிழைத்தோம் கொண்டாடுவோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஒரு ஸ்தோத்திர கன்வென்ஷன் வைத்திருக்க வேண்டும். தன் சிநேகிதரோடு விருந்துண்டு மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவ சன்னிதானத்தில் ஆடிப்பாடி துதித்திருக்க வேண்டும். ஆனா இவன் முகத்துல கூட கிருபை பெற்ற அடையாளம் இல்லைங்க. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன கைகுலுக்குதல், ஒரு கொஞ்ச தாழ்மை, ஒரு சின்ன சத்தத்தில் ஸ்தோத்திரம், எதுவுமே இல்லாம
கவனிங்கள், ஆச்சரியம். இன்னைக்கும் ஆலயத்திற்கு வந்து போகிற அநேகரை பார்த்தால் உள்ளே வந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாமலேயே வெளியே போகிற ஆத்துமாக்களை நினைத்து ஆச்சரியமா இருக்கிறது. How can it be? எப்படி முடியுது? எப்படி முடியுது? ஆவிக்குரிய ஒரு ஆராதனையில் அமர்ந்தும் கூட கம்பீர சத்தத்தோடு அருகில் இருக்கிறவர்கள் கரம் தட்டி நடனமாடி துதிக்கும் போது கூட அசையாமல் நிற்க எப்படி முடிகிறது? காரணம், கிருபையை கொண்டாடும் மனநிலை இல்லை. ஆமென், அல்லேலூயா. கிருபை பெற்றவனின் முதல் கடமை அவன் அதை கொண்டாடி இருக்க வேண்டும். இன்னைக்கு அதை செய்யறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, அவர் வரும் வரைக்கும் அவர் சன்னிதானத்தில் போய் கிருபையே அப்படி பாட ஆரம்பிச்சா என் மனசு பொங்க ஆரம்பிக்கணும். அதுதான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் கடமை. நம்பர் 2, இரண்டாவது கடமை என்ன? அதே அதிகாரத்தின் 28வது வசனத்தை பார்த்தால், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து நிறுத்திக்கோங்க. என்னை கவனிங்களே, அரண்மனைக்குள் போய் விடுதலையை பெற்று கிருபையை பெற்று நன்மையை பெற்று இப்படி சொல்லுவோம். கையில ஒரு பெரிய கிஃப்டோட வர்றான்னு வைங்களேன். ஈவு ஈவு ஈவுனா கிஃப்ட், பரிசு. அவன் முகத்துல கொஞ்சம் கூட நன்றியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, சிரிப்பும் இல்ல, ஸ்தோத்திரமும் இல்ல. கவனிங்கள். ஆனா வெளித்தோற்றம் மாறி இருக்கிறது. என்ன? அடிமையாய் போனவன் விடுதலையாய் வருகிறான். ஒன்றுமில்லாமல் போனவன் பரிசுகளோடு வருகிறான். வாழ்க்கை இழந்து போனவன் புது வாழ்வோடு வருகிறான். பயத்தோடு போனவன் தைரியமாய் வருகிறான். அல்லேலூயா. ஆனா அவன் பெற்றுக்கொண்ட இந்த கிருபை அவன் வாழ்க்கையை கொஞ்சம் கூட மாற்றல. நம்பர் 2, கிருபை பெற்றவனின் இரண்டாவது கடமை அது குணம் மாற்றி இருக்க வேண்டும். கொண்டாடி இருக்க வேண்டும், குணம் மாறி இருக்க வேண்டும். கிருபை பெற்றவனே, நீ பெற்ற கிருபை உன்னுடைய வெளிப்புறத்தை மாற்றிவிட்டது. ஆனா உள்ள சுபாவம் இன்னும் மாறல. இனி பாருங்களேன், வெளியே இருந்து மன்னிக்கப்படாமல் கிருபை பெறுவதற்கு முன்பு தொண்டைய நெரிக்கிற அதே பழக்கம் உண்டு. ஆனா ஐயா கிருபை பெற்ற பிறகும் இப்போதும் எதை தான் நெரிப்பாரு? சகோதரிகள் சிரிக்கிறார்கள். இன்னும் நல்லா சொல்லுங்க பாஸ்டர். இப்பவும் கை நீளுது. கிருபை பெற்ற பிறகும் கை நீளுது. எங்க சகோதரிக்கு கிருபை பெற்ற பிறகும் வாய் நீளுது. கிருபை பெற்ற பிறகும் பெருமை வருது. கிருபை பெற்ற பிறகும் பொறாமை வருது. கிருபை பெற்ற பிறகும் கசப்பு வருது. கிருபை பெற்ற பிறகும் மோகம் திரும்புது. என்ன வாங்கியாச்சு? கிருபை வாங்கியாச்சு. வாங்கின கிருபை வஸ்திரத்தை மாற்றியாச்சு. வாங்கின கிருபை வீட்டை மாற்றியாச்சு. கிருபையால வேலை மாறியாச்சு, தொழில் மாறியாச்சு, வருமானம் மாறியாச்சு, பிள்ளைகளின் கல்வி மாறியாச்சு, கடன் மாறியாச்சு, செழிப்பு வந்தாச்சு, பெருமை வந்தாச்சு, புகழ் வந்தாச்சு. ஆனா குணம் மாறலையே. ஆமென். இன்னும் மாறல. நான் உங்களை சொன்னேன் நினைக்க வேண்டாம், நான் இந்த மனிதனையே சொல்லுகிறேன். இப்பவும் கிருபை பெற்று வெளியே வந்த உடனே, ஆராதனை முடிஞ்சு வெளியே வந்த உடனே, எங்க அந்த பயலை? ஏங்க இவ்வளவு நேரம் என்னங்க நடந்துச்சு? அது இருக்கட்டும் பாஸ்டர், அது வேற இது வேற. நீங்க தலையிட வேண்டாம் பாஸ்டர். நிறைய பேர் எங்களுக்கு சொல்றது,
ஏன் சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் விட்டு கொடுத்து, பாஸ்டர் நீங்க ஆலயத்தில் சொன்னதோட நிறுத்திக்கணும். ஆமே என்ன மாறல. கிருபை தரப்பட்டதின் முக்கிய நோக்கமே நீ மாற வேண்டும் என்பதுதான். ஆமேன் சொல்லலையே. கிருபையால வெளிப்புற மாற்றங்கள் நடந்திருக்கலாம், உட்புறம் மாறாவிட்டால் கிருபை வீணாக்கப்படுகிறது. அல்லேலூயா. கிருபை பெற்ற மனிதனிடத்தில் உண்டாகிற முதல் அடையாளமே அவன் தாழ்மைப்படுகிறான். கிருபை பெற்ற மனிதனிடத்தில் உண்டாகிற முதல் அடையாளமே, மீண்டும் சொல்லுகிறேன், அவன் தாழ்மைப்படுகிறான். தாழ்மையோடு சந்தோஷமும் படுகிறான். நீ கிருபையை புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப டிஃபரண்ட். லிசன், ஒருத்தன் தாழ்மையாகவும் ஒரே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்னா அது கிருபை பெற்றவனால மட்டும்தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தனக்கு விரோதமாய் பேசப்பட்டதை சந்தோஷமாய் சகித்து கொண்டு போவான். எப்ப சகிக்கிற கரெக்ட், எப்படிப்பா சந்தோஷமா இருக்கிற, அதுதான் கிருபை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். தனக்கு நடந்த நஷ்டத்தை பொறுத்தும் கொள்வான், அதே நேரம் அவனால கர்த்தரை கைத்தட்டி துதிக்கவும் முடியும், அதுதான் கிருபை. வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கும், ஆலயத்தில் அவன் கம்பீரமா இருப்பான், அதுதான் கிருபை பெற்றவனின் அடையாளம். அல்லேலூயா. குடும்பத்துல நெருக்கம் இருக்கும், ஆனா அந்த சகோதரி மன ரம்மியமா இருக்கும், அதுதான் கிருபை. ஆமென். ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது, அது உலகம். நெருக்கம் இருந்தா முகம் வாடிரும், அது உலகம். கணவன் ஒரு சுள்ளுன்னு பேசிட்டா மனரம்யம் போயிரும், எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், அது மாம்சம். ஆனா கிருபை பெற்ற சகோதரி நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல், இவ்வளவாகிலும் என்னை காத்தாரே. எப்படி சகோதரி இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு இப்படி வெள்ளையும் சொல்லையுமா ஆராதனைக்கு போற, அதுதான் கிருபை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல எப்போதும் சமாதானம் இருந்த மாதிரி தெரியல, ஆனாலும் இன்றைக்கும் நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயே அப்படின்னு உலகத்தான் கேட்டா அதுக்கு பதில் அதுதான் கிருபையின் அடையாளம். கிருபை பெற்றவனால தாழ்மையாகவும் இருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரா, தேவன் கிருபையாய் தந்த எதுவும் உன்னை மாற்றவே தரப்பட்டது, குணமாற்றத்திற்கே தரப்பட்டது. அல்லேலூயா சொல்லிருங்க. தேவன் கிருபையாய் தந்த எந்த பொருளும், தேவன் கிருபையாய் தந்த எந்த உறவும், தேவன் கிருபையாய் தந்த எந்த நன்மையும், எந்த ஆசீர்வாதமும், எந்த அபிஷேகமும், வரமும், எந்த வல்லமையும், கிருபையும், அதுட்ட கேளுங்க. why you are given, தேவன் உன்னை எனக்கு எதற்கு தந்தார், அது சொல்லும் உன்னிடத்தில் ஒரு மாற்றத்தை காண. ஒரு அல்லேலூயா. உன்னை தாழ்மைப்படுத்த, உன்னிடத்தில் பரிசுத்தத்தை பார்க்க, உன்னிடத்தில் சகிப்பை பார்க்க, உன் வீட்டிலே அன்பை பார்க்க. அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று இரவு சொன்னதையே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தருகிற எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கிறதற்கான சலுகை அல்ல, நாம் நிறைவேற்றுவதற்கான பொறுப்புகள். அல்லேலூயா. கிருபை கிடைத்தும் குணம் மாறவில்லை. இந்த மனிதனிடத்தில் கிருபை கிடைத்தும் கசப்பு மாறவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் மன்னிக்க முடியவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் வைராக்கியமாய் ஆமென் அதை விட முடியவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் சோம்பலை விட முடியவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் கோள் சொல்லுதல் நிற்கவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் எரிச்சல் போகவில்லை. கிருபை கிடைத்த பிறகும் சந்தேகம் மாறவில்லை. ஆமென். கிருபை வெளிப்புறத்தை மாற்றிவிட்டது, உட்புறமோ மாறவில்லை. ஆமென். நீங்கள் எவ்வளவு நேசிக்கப்பட்டீர்களோ அவ்வளவு மாற்றப்பட வேண்டும். இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன், தேவன் உங்களை எவ்வளவு நேசித்தாரோ அவ்வளவு உங்களை மாற்ற விரும்புகிறார். கிருபை பெற்றவனின் இரண்டாவது அடையாளம், அவன் குணம் மாற வேண்டும். கிருபையை தந்தவர் தந்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அது உனக்குள் உண்டாக்குற மாற்றங்களை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் மகனுக்கு கிருபை கொடுத்தனே, அந்த கிருபை இவன் குணத்தை மாற்றி இருக்கா?
அந்த கிருபை இவன் சுபாவத்தை மாற்றி இருக்கா? இவன் மாம்சத்தின் கிரியைகளை விட்டு ஆவியின் கனிகளுக்குள்ள வந்திருக்கிறானா? இவன் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறானா? இவ்வளவு கிருபை காட்டினனே இவன் தன் சகோதரனை நேசிக்கிறானா? இவ்வளவு கிருபை காட்டினனே மாமியாரை மன்னித்து இருக்கிறாளா? இவ்வளவு கிருபை காட்டினனே மருமகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா? இவ்வளவு கிருபை காட்டினனே உடன்பிறப்புகளை ஆமேன் திரும்பவும் நேசிக்க தொடங்கிட்டானா? கிருபையின் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. கிருபைக்காக கொண்டாடுவது மட்டும் போதாது சகோதரா. சபையிலே வந்து ஆராவாரப்பதும் ஆர்ப்பரித்து துதிப்பதும் மட்டும் கிருபையின் நோக்கம் அல்ல. கிருபையின் நோக்கம் என்னை மறுரூபப்படுத்துவது, என்னை கிறிஸ்துவை போலாக்குவது, திவ்ய சுபாவங்களை உண்டாக்குவது, என்னை பாவத்திலிருந்து முற்றிலும் பிரித்தெடுப்பது. அல்லேலூயா. மாம்ச சிந்தையை ஒழிப்பது, என் சுயத்தை உடைப்பது கிருபையின் வேலை. ஆமென், அல்லேலூயா. Grace is powerful. Grace is active. கிருபை வல்லமையுடையது. நம்ம நினைக்கிறோம் கிருபையை பாடும் போதெல்லாம் கிருபையே அப்படி மெல்ல பாடி கிருபை மெல்லமா வந்துட்டு போகுதுன்னு. கவனியுங்கள், கிருபை என்ற வார்த்தை மென்மையான வார்த்தை. ஆனால் கிருபையோ எந்த கொடூரமான இருதயத்தையும் சிறு பிள்ளையின் இருதயம் போல் உடைத்து விடுகிற வல்லமையான வார்த்தை. நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம், மாறத்தான முடியல, அதுல தான தடுமாற்றமே, இதை தான் விட முடியல, இந்த பாவத்தை என்னால வெறுக்க முடியல. லிசன், நீங்கள் பெற்றிருக்கிற கிருபையிலேயே மாற்றுவதற்கான பலமும் இருக்கிறது. அல்லேலூயா. Grace is the power of transformation. உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துகிற வல்லமை கிருபைக்கு உண்டு. கிருபையை பயன்படுத்தணும், கிருபையை பயன்படுத்தணும். கவனியுங்கள், கிருபையை பயன்படுத்தி இன்னொருவரை ஆளுவதல்ல, கிருபையை பயன்படுத்தி இருமாப்பாய் இருப்பதல்ல, கிருபையை பயன்படுத்தி என் சகோதரனை வெறுப்பதல்ல, கிருபையை பயன்படுத்தி என் சுயத்தை ஒழிப்பது, கிருபையை பயன்படுத்தி என் மாம்சத்தை அழிப்பது, கிருபையை பயன்படுத்தி என் பாவ சுபாவத்தை விடுவது. தீத்து எழுதின நிருபம் வாசியுங்கள் 2-3 வசனங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களுக்கு வேதத்தை திருப்புங்கள். டைட்டஸ் சாப்டர் 2, தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் படிக்கலாமா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எடுத்துட்டீங்களா? வாசிங்க சகோதரி. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, கிருபை எதுக்கு வெளிப்பட்டுதான் பாருங்க. அடுத்த பட்டியல் சொல்றார், 11ஆம் வசனம். கிருபை பிரசன்னமாகி, ஏன்? நோக்கம் என்ன? கிருபையின் நோக்கம் என்ன? சகோதரி வாசிப்பாங்க, எண்ணிக்கொண்டே வாருங்கள். நம்பர் 1, நாம் அவபக்தியை வெறுத்து. நம்பர் 2, லௌகிக இச்சைகளை வெறுத்து. வாசிங்க சகோதரி. இப்போ தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற அவர் வருகையின் ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி கிருபை நமக்கு போதிக்கிறது. ஆமென். கிருபை போதிக்கிறது, கிருபை பலன் கொடுக்கிறது, கிருபை பிரித்தெடுக்கிறது, கிருபை லௌகிக இச்சைகளை வெறுக்க உனக்கு பலன் தருகிறது. கிருபை பெற்றவனின் 2வது கடமை என்ன? குணம் மாறுதல். ஆமென், ஆமென். அகில உலகத்திலேயே அளவில்லாமல் கிருபை பெற்ற கூட்டம் என்றால் ஆவிக்குரிய கூட்டம் தான். ஆமென் சொன்னீங்களா? பெயர் கிறிஸ்தவர்களுக்கு கூட இல்லாத மாபெரும் கிருபை நமக்கு உண்டு. சத்தியங்களின் வெளிப்பாடுகள் நமக்கு உண்டு. வருகையின் நம்பிக்கை எவரையும் விட நமக்கு உண்டு.
ஆவியில் களிகூறும் அனுபவம் எந்த திருச்சபையை காட்டிலும் நம் திருச்சபைக்கு அளவில்லாமல் உண்டு. ஏன் இவையெல்லாம்? ஏன்? குணம் மாற. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ கிருபையின் வல்லமையை உலகம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முதல் தேவை நம்மிடத்தில் பார்க்கிற மாற்றம். பின்னாடி ரிவர்ஸ்ல சொல்றேன். என்னிடத்தில் கிருபை உண்டாக்குகிற மாற்றத்தை ஒரு புறஜாதியான் பார்ப்பான் என்றால் அவன் புரிந்து கொள்வான் கிருபைக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாய் கிருபை பெற்றவனின் அடுத்த கடமை என்ன? 30 முதல் 34 வரை. அவனோ சம்மதியாமல். நிறுத்துவோம் சகோதரி, போதும். நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம், நேரம் குறைவாயிருக்கு. இவனிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவன் இவன் பாதத்தில் விழுந்து இப்பொழுது கதறுகிறான், ஐயா மன்னிக்க வேண்டும், சற்று பொறுத்துக் கொள்ளும், உம்மிடத்தில் வாங்கினதை கொடுத்து தீர்ப்பே என்று பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொள்கிறான். 30ஆம் வசனம் ஒரு வருத்தத்தை பதிவு செய்கிறது. அவனோ சம்மதியாமல். He did not allowed. He did not permit him. அவன் அதற்கு சம்மதியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3, கிருபை பெற்றவனின் 3வது கடமை அவன் அதை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும். தான் பெற்ற 10,000 தாலந்துகளுக்கான மன்னிப்பை, அந்த மன்னிப்பில் கொஞ்சத்தை, அந்த மன்னிப்பில் ஒரு பங்கை, ஒரு சிறு தொகையை தன் உடன் வேலைக்காரனுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆமென். கிருபை பெற்றவனின் 3வது அடையாளம் அவன் கொடுத்திருக்க வேண்டும், கொண்டாடி இருக்க வேண்டும், குணம் மாறி இருக்க வேண்டும். கிருபை பெற்றவனின் 3வது அடையாளத்தை சொல்லுங்க. அவன் தான் பெற்ற கிருபையை he should share with others. கிருபை கிடைச்ச உடனே அவன் என்ன நினைட்டா? எனக்கு கிடைச்சு போச்சு. இதெல்லாம் யாருக்கு? எனக்கு. என்னை மன்னித்தார், என்னை நேசித்தார், என்னை உயர்த்தினார், என்னை கனம் பண்ணினார், என்னை வாழ வைத்தார், என்னை சுகமாக்கினார், எனக்கு சமாதானம் தந்தார், நான் கொண்டாடுவேன். ஓகே. கிருபையின் 3வது கடமை, முக்கிய கடமை, உங்களுக்கு தேவன் கிருபை தந்தது நீங்கள் மட்டும் அனுபவிக்க அல்ல, அந்த கிருபையை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கும் கிருபையை பகிர்ந்து கொடுக்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யாம் பெற்ற ரட்சிப்பு பெறட்டும் என் குடும்பம், நான் பெற்ற ஆமென் இந்த மன்னிப்பு என் சகோதரனும் அடையட்டுமே, நான் பெற்ற இந்த ஆரோக்கியம் என் பக்கத்து வீட்டு குடும்பம் அடையட்டுமே, என் வீட்டுக்கு கிடைத்த இந்த சமாதானம் என் பக்கத்து தெருவுக்கும் கிடைக்கட்டுமே, எனக்கு கிடைத்த பரலோக நிச்சயம் என் தேசத்திற்கு உண்டாகட்டுமே. அவன் பகிர்ந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமென். சத்தம் ஒரு ஆமென். டிஸ்பென்சர் ஆஃப் கிரேஸ், கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். கவனிங்கள், கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாயிருந்தாலும் சத்தியம் இதுதான். கிருபையை பகிர்ந்து கொடுப்பவன் தான் ஆவிக்குரியவன். தான் தேவனிடத்தில் இருந்து எதை பெற்றுக் கொண்டாலும் அதை பார்க்கிற பார்வையே எப்படி இருக்கணும் தெரியுமா? இது எனக்கானது மட்டும் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு தருகிற எதுவும் உங்களுக்கானது மட்டும் அல்ல. எழுதுகிற பழக்கம் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு தருகிற எதுவும், எதுவும் பிராக்கெட்ல என்னனாலும் போட்டுக்கோங்க, ரட்சிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, வருமானம், ஞானம், திறமை, வாய்ப்பு, வசதிகள், இவை எதுவும் உங்களுக்குரியது மட்டும் அல்ல.
ஆண்டவர்ட்ட இருந்து ஒன்ன வாங்குவீங்கன்னா சிஸ்டர், அது கிருபையால கிடைச்சிருந்துன்னா சகோதரா, அது உங்களுக்குன்னு உங்க பேர்ல நீங்க எழுத முடியாது. உங்களுக்கு தரப்பட்டது உங்கள் வழியாய் அநேகருக்கு தரப்பட்டது. நல்லா ஆமென் சொல்லணுமே. இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்னை பரலோகம் சேர்ப்பார் இல்லை. அந்த கிருபையின் கடமை என்ன? ரட்சிப்பை அநேகருக்கு கொடு. என்னை சுகமாக்கினார். ஏன் 100 வயது வரை வாழ்ந்து சுகித்திருப்பது ஏன்? இன்றைக்கும் பலத்தோடு இருப்பது ஏன்? கேட்டு பாருங்க. ஏன்பா இந்த ஆரோக்கியம்? ஏன் என்ன சுகமா வச்சீங்க? ஏன் எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை? கர்த்தர் சொல்லுவாரு, சுகமாகாமல் இருக்கிற அநேகருக்கு இந்த ஆரோக்கியத்தை எடுத்து செல். ஏன் இந்த ஞானம்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கல்வி இல்லாத அநேகருக்கு பகிர்ந்து கொடு. ஆமென் சொல்லுங்களேன். சபையிலே படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு போதி. இந்த ஞானத்தை வேதாகம கல்லூரிக்கு பயன்படுத்து. இந்த ஞானத்தை சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு பயன்படுத்து. இந்த வாகனத்தை கொஞ்சம் ஆத்துமாக்களை கொண்டுவிட கூட்டி வர பயன்படுத்து. இந்த வருமானத்தை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பயன்படுத்து. எக்ஸ்ட்ரா வந்த ஒரு போனஸ சபையில் ஒரு கட்டுமான பணிக்கு பயன்படுத்து. நான் உனக்கு தருவதெல்லாம் நீ அனுபவிக்க மட்டுமல்ல, அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க. ஆமென். என்ஜாய் தி கிரேஸ், செலிப்ரேட் தி கிரேஸ். கிருபை அனுபவிங்க, இல்லன்னு சொல்லல. வந்ததை எல்லாம் கொடுத்துறணுமா? இல்ல. நீயும் சாப்பிடு, நீயும் உடுத்து, நீயும் நன்றாயிரு. ஆனால் தரப்பட்ட நோக்கம் அது அல்ல. உன் வழியாய் சந்ததிகள், உன் வழியாய் திக்கற்றவர்கள், உன் வழியாய் சபையின் விதவைகள். ஆமென் சொல்லலையே. உன் வழியாய் தேசத்தின் எளிய மக்கள், உன் வழியாய் இன்னும் ரட்சிக்கப்படாத ஆயிரங்கள். Be a channel of grace, be a dispenser of grace. கிருபையின் வாய்க்காலாயிருங்கள், கிருபையின் வாய்க்காலாயிருங்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிருபையின் குளங்களாய் மாறிவிட்டோம். கிருபையின் குட்டைகள். புரியுதா? குட்டைனா வார தண்ணியை எங்கேயும் என்ன செய்யாது, உடையிற அளவு வந்த பிறகுதான் மதவு திறப்பாங்க. அது வரைக்கும் வர்ற கசடு முதற்கொண்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கும். குளம் குட்டை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாரும், புழு பூச்செல்லாம் வரும். ஒருத்தனும் உள்ள இறங்க முடியாது. ஏன்னா வந்தது வெளியவே. கர்த்தர் நம்மளை அழைச்சது நதிகளாய், ஆறுகளாய், வாய்க்கால்களாய். வரும், நிற்காது, வெளியேறும். ஆசீர்வாதம் வரும், வைத்திருக்க மாட்டேன், பகிர்ந்து கொடுப்பேன். கிருபை வரும், வைத்திருக்க மாட்டேன், பகிர்ந்து கொடுப்பேன். செல்வாக்கு வரும், வைத்திருக்க மாட்டேன், பயன்படுத்துவேன். ஞானம் வரும், நான் என்று சொல்ல மாட்டேன், அநேகருக்கு கொடுப்பேன். வெளிப்பாடு வரும், எனக்கென்று வைத்துக் கொள்ள மாட்டேன், யாருக்கு தேவையோ கொடுப்பேன். கிருபை பெற்றவனின் கடமை பகிர்ந்து கொள். ஒரு ஆமென். கவனியுங்கள். கிருபையை பிறருக்கு பகிர்வது அது நல்ல குணம் மட்டுமல்ல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். நமக்கு அப்படி ஒரு நல்ல குணம்லாம் இல்லை. இது நற்குணம் இல்லை சிஸ்டர், இது ஆவிக்குரிய ஒழுங்கு. தேவன் அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறார். என்றைக்கு நான் பெற்றதை நான் மட்டும் தக்க வைக்க பார்க்கிறேனோ அதை நான் இழந்து விடுகிறேன். விளங்கினவங்கராமே. மிஸ்யூஸ். கிருபையை போக்கடித்தல்னா என்ன தெரியுமா? கிருபை பெற்றவன் பாவம் செய்வதல்ல. நாம் அவனை தான் சொல்லுவோம், நல்ல கிருபைங்க, போக்கடிச்சிட்டான், வீணா போயிட்டான், பின்வாங்கிட்டான். நாம உள்ளே இருந்து போக்கடிச்சிட்டு இருக்கோம், ஆராதிச்சுக்கிட்டே போக்கடிச்சிட்டு இருக்கோம். ஆவிக்குரியவர்களாய் இருந்தே கிருபையை போக்கடிக்கிறோம். எப்படி? பயன்படுத்தலையே. ஒரு விருட்சமும் ஒரு கனிமரமும் தன் பழத்தை தானே புசிக்குமோ? சொல்லுங்க. எதுவும் திருக்குறள் சொல்லிட்டனா? தமிழ் புரியுது தானே? உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கொய்யா மரம், அப்படி சொல்லுங்க பாஸ்டர், நீங்க என்ன விருட்சம் கனின்றிய? கொய்யா மரம் தாம் பழத்தை என்னைக்காவது தானே சாப்பிட்டுருக்கா?
உங்க வீட்டில் இருக்கிற தென்னை மரம் தான் கொடுக்கிற தேங்காயை தானே விழுங்கி இருக்கா? அது கனி கொடுப்பதெல்லாம் பிறருக்கு, நம்ம தான் நம்மளே விழுங்கிட்டு இருக்கோம். நானே கொடுப்பேன், நானே உண்பேன், கிருபையை வாங்குவேன், நானே சாப்பிடுவேன். தனக்குத்தானே கனி கொடுக்கும் மரங்களாய் போனோமோ? கிருபை பெற்றவனின் மூன்றாம் கடமை பகிர்வது. என்னை கவனிங்களேன், தேவ கிருபையை பெற்று அதில் மகிழுகிறவர், தேவ கிருபையை பெற்று அதனால் மாறுகிறவர் தேவ கிருபையை பகிராமல் இருக்கவே மாட்டார். அவருக்கு யாரை பார்த்தாலும், எந்த நபரை பார்த்தாலும், ரட்சிக்கப்படாத ஒரு நண்பரை பார்த்தாலும் உடனே என்ன வரும் தெரியுமா? இவனுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? ஆமீன் சொல்லலையே. நான் சொல்றது பணங்காசு இல்லை. இவனை ஆறுதல் படுத்த முடியுமா? இவனை தேற்ற முடியுமா? இவனை தைரியப்படுத்த முடியுமா? இவனை ஆண்டவரண்டை நடத்த முடியுமா? இந்த குடும்பத்துக்கு உதவ முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை பெற்றவனின் மூன்றாம் கடமை பகிர்ந்து கொடுப்பது. சில கேள்விகளை கேட்கிறேன், உங்கள் இருதயத்திலேயே பதில் சொல்லி பாருங்கள். தேவ அன்பை பெற்றீர்களே, ஏராளமாய் யாருக்காகிலும் பகிர்ந்தீர்களா? சுவிசேஷம் கேட்டு மனம் திரும்பினீர்களே, யாருக்காகிலும் அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்தீர்களா? இயேசுவை நம்பினதனால் சுகமாக்கப்பட்டீர்களே, இன்னும் ஒரு வியாதியஸ்தனுக்கு அந்த சுகத்தை பகிர்ந்தீர்களா? தரித்திரத்தில் இருந்த நீங்கள் செல்வங்களை பெற்றீர்களே கிருபையால், அந்த செல்வத்தில் ஒரு பங்கை பகிர்ந்தீர்களா? திறமையும் ஞானமும் கிருபையால் வந்ததே, உங்கள் கிருபை, திறமை, தாளந்து பகிரப்பட்டதா? யாருக்காகவாகிலும் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீர்களா? மன்றாடி இருக்கிறீர்களா? உபவாசித்திருக்கிறீர்களா? கடந்த வருடத்தில் ஒரு 10 பேருக்காவது கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் சொல்லி இருப்பீர்களா? ஆமென். உங்கள் உள்ளத்தில் கேள்வி கேளுங்கள். எதுவெல்லாம் கிருபையால் வந்ததோ அது எல்லாம் பகிரப்பட வேண்டியது. இட் ஷுட் பி ஷேர்ட். கட்டாயம் அது பகிர வேண்டும். இல்லை என்றால் அதை நான் போக்கடிக்கிறேன். ஆமென். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் ரகசியம் என்ன தெரியுமா? பகிர்கிறவர்கள் தான் கிருபையை பூரணமாய் அனுபவிக்கிறார்கள். இது நிறைய பேருக்கு தெரியல. நான் கொடுத்துட்டா எனக்கு என்ன இருக்கும்? நீங்க கொடுக்காம இருக்கிறத என்ஜாய் பண்ணவே மாட்டீங்க. அமைதி ஆயிட்டீங்களே. பகிராதவரை உங்கள் கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பகிர்ந்து பாருங்க. தேவன் கிருபையா தந்த எதையும் பகிர்ந்து கொடுத்து பாருங்க, நீங்களும் அதை பூரணமாய் அனுபவிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்ன சத்தியத்தோடு நிறுத்துவோம். அவனோ சம்மதியாமல், அப்படின்னா எனக்கு மன்னிப்பு கிடைச்சதப்பா, எனக்கு ஏராளமாய் கிருபை கிடைத்தது, தாராளமாய் மன்னிப்பு கிடைத்தது, ஆனா அதுல கொஞ்சம் தானையா கேட்கிறேன், அதெல்லாம் சம்மதிக்க முடியாது. இப்ப என்ன சொல்றான்? அது என்னைய மன்னிச்சாரு, அதுக்காக நான் உன்னை மன்னிப்பனா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ என்ன அவ்வளவு தகுதியா? என்னை கவனியுங்கள், கவனியுங்கள். அநேகர் மன்னிப்பை கொடுக்காமல் பெற்றோம், கொடுக்க மனதில்லை. கர்த்தர் நம்மை எவ்வளவோ தரம் மன்னித்தார். ஒரே ஒரு தரம் நம்முடைய குடும்பத்தின் ஒரு சகோதரனை, குடும்பத்தின் ஒரு அங்கத்தினரை மன்னிக்க முடியல. நாம 1000 முறை அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், அவரும் சளைக்காமல் மன்னிக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் மனம் வருந்தின ஒரு நபரை ஒரு தரம் மன்னிக்க நாம் தயங்குகிறோம். நம்மை அவர் ஆழமாய் மன்னித்தார். இனி உன் பாவங்களை நினையாதிருப்பே. நாம திருவிருந்தெடுக்கணுமேன்னு மன்னித்தோம், ராப்போஜன பந்திக்காக மன்னித்தோம், மறுபடி குத்தி காட்டுகிறோமே.
அவர் எத்தனையோ தரம் மன்னித்தார். நம்மால ஒரு தரம் மன்னிக்க தடுமாறுகிறோம். நாம் பெற்றோம், கவனியுங்கள், கொடுக்க மறுக்கிறோம். நிறைய பேர் மன்னிக்கிறதுல தான் தடுமாறுறோம். ஏன் மன்னிக்கிறது இல்லை தெரியுமா? ஏன் மன்னிக்கிறது இல்லை தெரியுமா? மன்னிப்பை குறித்து நாம் நிறைய தவறான ஐடியா வச்சிருக்கிறோம். நான் மன்னிச்சா அவன் நீதிமான் ஆயிருவானோ, நான் மன்னிச்சா அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிருமோ, நான் மன்னிச்சா திரும்பவும் அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகணுமோ. பழகல முடியாது பாஸ்டர், அதனால நான் மன்னிக்க மாட்டேன். நான் மன்னிச்சிட்டா அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிரும், நான் மன்னிக்க மாட்டேன். இல்லை, மன்னிப்புக்கும் அந்த நபர் செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை. மன்னிப்பதாலேயே நீங்கள் மீண்டும் அதே போல் அன்பில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தமும் இல்லை. மன்னித்தல் என்றாலே அதற்கான கிரீக் வார்த்தைக்கு அர்த்தமே மன்னித்தல் என்றால் வெளியேற்றுதல் என்று அர்த்தம். அந்த நபர் அல்ல, அவர் செய்த பகையான காரியத்தையும் அவருக்கு ஏதாகிலும் நடக்க வேண்டும் என்ற பழி வாங்கும் எண்ணத்தையும் என் மனதை விட்டு வெளியே அனுப்புதல் தான் மன்னித்தல். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு மன்னிக்கவே தோணல, தோணுதோ இல்லையோ மன்னிச்சுதான். அதுக்கு ஒரு நேரம் வரட்டும், வராது, காத்திருக்க கூடாது. ஆவிக்குரியவன் உடனே மன்னிக்க வேண்டும். ஆமீன் சொல்ல கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. மன்னிப்பது உங்களுக்கு நன்மையாய் மாறும். மன்னிப்பது உங்கள் உடலை சுகமாக்கும். மன்னிப்பது உங்களுக்கு புதிய வழிகளை திறக்கும். மன்னிப்பு இப்போது நடந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் மாற்றும். மன்னிப்பு உங்கள் எதிராளியை உங்கள் பட்சம் திருப்பும். மன்னிப்பு என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசின செயல்பட்ட இந்த நபரையும் அவருக்கு நீதி செலுத்தும் உரிமையையும் உம் கைகளில் விட்டு விடுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும், நான் விடுதலையாயிருக்க போகிறேன் அப்படிங்கிற அறிக்கை தான் மன்னித்தல். ஒரு ஆமே பகிர்ந்து கொடுங்கள். கிருபை பெற்றவனின் மூன்றாவது கடமை கொடுப்பது. கவனி, இந்த ஏராளமான கிருபை பெற்றவன் ஒரு தவறான எண்ணத்தோடு இருந்து விட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? இனிமே நாம ஒரு நாளும் பழைய நிலைக்கு வரவே மாட்டோம். மன்னிச்சிட்டாரு, விட்டுட்டாரு, விடுதலையாக்கிட்டாரு, கடன் தள்ளுபடி ஆயிற்று, இனி நான் பழைய நிலைக்கு திரும்பவே மாட்டேன் என்ற தவறான எண்ணம் தான் அவன் அப்படி நடக்க வைக்குது. ஆனால் உண்மை என்ன? 34ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் திரும்பவும் குறித்து கொண்டார், திரும்பவும் எழுதி கொண்டார். அந்த கடனை தீர்க்கும் வரைக்கும் உபாதிக்கர்விடத்தில் முடிக்கிறேன் வார்த்தைகளை. கிருபை பெற்றுவிட்ட நாம் தவறாய் எண்ணிவிடக் கூடாது. கிருபையை நான் இழக்கவே மாட்டேன். இல்லை, நான் எப்பொழுது எனக்கு கிடைத்த கிருபைக்காக கொண்டாடாமல் இருக்கிறேனோ, எப்போது எனக்கு தந்த கிருபை என் குணத்தை மாற்றாமல் நான் அடம்பிடிக்கிறேனோ, நான் பெற்ற கிருபையை கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறேனோ, அப்பொழுது எனக்கு தரப்பட்ட கிருபை திரும்ப பெறப்படலாம். ஆமென். கிருபை பெற்றவர்களே, நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. 1, கொண்டாடுங்கள். 2, கிருபையினால் உங்கள் குணத்தை மாற்றுங்கள். 3, கிருபையினால் வேண்டியவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுங்கள்.